இன்னைக்கு ஹிந்தி ப்ரிப்போசிஷன் வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரிப்போசிஷனை ஹிந்தியில் கார சின்ன தான் சொல்லுவாங்க. இது மெயினாக பர், மே, நே, கோ, கே லியே, சே, கா, கே, கி இவையாகும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பர். இங்கிலீஷில் ஒன்றும் தமிழில் மேல் மீதுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேசை மீது புத்தகம் இருக்கிறது. இந்த சென்டென்ஸ் நம்ம ஹிந்தியில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மேசேனா மேஸ், ஜாக்கு கீழே இப்படி ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஜானு தான் ரீட் பண்ணணும். மேசேனா மேஸு, மீது மீதுனா பர், புத்தகம்னா கித்தாபு, இருக்கிறதுனா ஹே. அப்போ இதை எப்படி ரீட் பண்ணால் மேஸு பர் கித்தாபு ஹேன்னு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மே. மேனா இங்கிலீஷில் இன், தமிழில் இல், உள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அறையில் இருக்கிறேன். இந்த சென்டென்ஸை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா நான்னா மே, அறைனா கமரா, இல் வரும்போது கமரே மேன்னு வாசிக்கணும். மேனா இல், இருக்கிறேன்னா ஹூம். நாம் எப்படி ரீட் பண்ணோம்னா மே கமரே மே ஹூம்னு ரீட் பண்ணணும். நே. நேக்கு ஸ்பெஷலாக மீனிங் இல்லை, இது ஏற்கனவே செஞ்சு முடிஞ்ச விஷயத்த சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், துளசி ने शिवा को बुलाया. இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா துளசி சிவாவை கூப்பிட்டான்னு அர்த்தம். இல்லை கூப்பிட்டாலுள்ளது ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம்னால நாம் நீ யூஸ் பண்ணுவோம். அதே போல் துளசினே கஹா, துளசி சொன்னாள். மணினே தியா, மணி தந்தான். அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம்னால நாம் நீ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கோ. கோனா இங்கிலீஷில் டூன்னு தமிழில் ஐக்கு வைத்தும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கலாவிற்கு சாவி கொடு. இந்த சென்டென்ஸ் எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா கலா கலாவிற்கு கு, கலாவிற்குனா கலாக்கு, சாவினா சாவி, கொடுனா தோ. எப்படி சொல்லணும்னா கலாக்கு சாபி தோன்னு சொல்லணும். அடுத்தது ஐ வச்சு எப்படி சொல்லணும்னா மோகனை கூப்பிடு. மோகன்னா மோகன், நைனா மோகன் கோ, மோகனா மோகனை கூப்பிடு. கூப்பிடுனா புலாவோன்னு சொல்லணும். இது எப்படி ரீட் பண்ணால் மோகன் கோ புலாவோன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு கேலியே. கேலியேனா ஃபோர், தமிழுக்காக. எனக்காக உனக்காக சொல்லுவோம்ல, அதில் எனக்காகனா மேரேலியே. இதை வைத்து இப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்காக. இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். இதுனா ஏ, குழந்தைனா பச்சா, குழந்தைகள்னா பச்சே, குழந்தைங்களுக்காக அப்படின்னா பச்சும், காக சொல்லுக்கு கேலியே ஹேன்னு சொல்லணும். அப்போ இது இப்படி ரீட் பண்ணால் ஏ பச்சோம் கேலியே ஹேன்னு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சே. சேக்கு நிறைய யூசஸ் இருக்குது. இங்கிலீஷில் பாய், வித், ஃப்ரம், தேன் இதை வைத்து யூஸ் பண்ணலாம். தமிழில் இருந்து, ஆள், உடன், இடம், காட்டிலும் விட அதுக்கு வைத்தும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பை, வித் இல்லைன்னா ஆள் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் பேனையால் எழுது. இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். நீனா தும், பேனையால்னா கலம் சே, பேனைனா கலம், யாழ் சொல்லுக்கு சே, கலம் சேனா பேனையால், எழுதுனா லிக்கோன்னு ரீட் பண்ணி. இது எப்படி ஃபுல்லாக ரீட் பண்ணால் தும் கலம் சே லிக்கோன்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்தது ஃப்ரம், இருந்து வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம். கோபால் வீட்டிலிருந்து கிளம்பினான். இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். கோபால்னா கோபால், வீடுனா கர், வீட்டிலிருந்து சொல்லுக்கு கர் சே, சேனா இருந்து, வீட்டிலிருந்துனா கர் சே, கிளம்பினானா நிக்கலா. அப்போ இதை எப்படி ரீட் பண்ணால் கோபால் கர் சே நிக்கலான்னு ரீட் பண்ணும். இப்படி சொல்லலாம். மீனாவிடம் சொல்ல இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். மீனானா மீனா, இடம்னா சே. இப்போ மீனாசேனா மீனாவிடம், சொல்லுனா கஹோ. அப்போ இப்படி சொல்லலாம் மீனாசே கஹோன்னு சொல்லணும். அதே போல் தான் விட வைத்து இப்படி சொல்லலாம். சங்கீதா சாந்தியை விட உயரமானவள். இல்லைன்னா இங்கிலீஷில் சங்கீதா இஸ் டாலர் தான் சாந்தி. இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். சங்கீதா சாந்தியை விடனா சாந்தி சே, சேனா விட, உயரமானவள், உயரமானவள்னா லம்பி, உயரமானவன்னா லம்பா. ஹேன்னு சொல்லணும். ஹே இது வந்துச்சுன்னா ஈஸ்னால ஹே வந்துச்சு. அப்போ இதை எப்படி ரீட் பண்ணணும். சங்கீதா சாந்தி சே லம்பி ஹேன்னு ரீட் பண்ணணும். லாஸ்ட் ஒன் கா, கே, கி. இதுக்கெல்லாம் ஒரே மீனிங் தான், அதாவது ஆஃப் உடைய. இல்லை கா இப்போ யூஸ் பண்ணலாம். ராமு இஸ் ராஜூஸ் பிரதர், இல்லை ராமு ராஜுவுடைய சகோதரன். எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ராமு ராஜு
உடையன்னு சொல்றதுக்கு கா. ராஜுக்கானா ராஜுவுடைய, சகோதரனா பாய். ஹே வந்துச்சுன்னா இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்னால ஹே வந்துச்சு. அப்போ இது இப்போ எப்படி ரீட் பண்ணும்? ராமு ராஜுக்கா பாய் ஹேன்னு ரீட் பண்ணும். இதில் கா ஏன் வந்துச்சுன்னா இந்த காக்கு அப்புறம் வர வேர்டு பாய் வந்து ஒரு ஆண்பால் ஒருமை பேர் சொன்னால பாய் கா பாய் ஹேன்னு வரும். நெக்ஸ்ட்டு கே இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். தே ஆர் ராமுஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது தமிழ் எப்படி சொல்லணும்? அவர்கள் ராமுவுடைய நண்பர்கள். இதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். ஹிந்தியில் அவர்கள்னா வே, ராமுடையனா ராமு கே, நண்பர்கள்னா தோஸ்து, அப்புறம் ஹேம். ஹேம்க்கு புள்ளி இருக்குது, அது ஒரு ப்ளூரல். அது ஏன் வருதுன்னா ஆர்னால ஹே வந்துச்சு. ஹிந்தியில் நண்பர்கள்னாலும் நண்பர்னாலும் தோஸ்துன்னு தான் வரும். ப்ளூரலாக இருந்தாலும் சிங்குலர்னாலும் தோஸ்த் தான் வரும். இது எப்படி ரீட் பண்ணணும்? வே ராமு கே தோஸ்த் ஹேன்னு ரீட் பண்ணும். இல்லை கே ஏன் வந்துச்சுன்னா தோஸ்த் வந்து இதில் ஆண்பால் பன்மை பெயர் சொன்னால கே வந்துச்சு. அடுத்தது கீ வைத்து இப்போ யூஸ் பண்ணால் லதா கீதாவுடைய தோழி. அதாவது இங்கிலீஷில் லதா இஸ் கீதாஸ் ஃப்ரெண்ட். இது எப்படி ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் லதா கீதாஸ்னா கீதா கி, ஃப்ரெண்டுனா சஹேலி. ஹே வந்துச்சுன்னா ஈஸ்னால ஹே வந்துச்சு. அப்போ இது எப்படி ரீட் பண்ணும்? லதா கீதா கி சஹேலி ஹேன்னு ரீட் பண்ணும். இதில் கீ ஏன் வந்துச்சுன்னா கீக்கு அப்புறம் வர சஹேலி ஒரு பெண்பா ஒருமை பெயர் சொன்னால கீ வந்துச்சு. அதே போல் தே ஆர் லதாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவர்கள் லதாவுடைய தோழிகள். இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம்? இவர்கள்னா ஏ, லதாவுடையனா லதா கி, தோழிகள்னா சஹேலியா. ஹே இதுக்கு வந்துச்சுன்னா ஆர்னால ஹே வந்துச்சு. இது எப்படி ரீட் பண்ணோம்? ஏ லதா கி சஹேலியா ஹேன்னு ரீட் பண்ணோம். இல்லை கீ ஏன் வந்துச்சுன்னா கீக்கு அப்புறம் வர சஹேலியா வந்து பெண் பால் பன்மை பெயர் சொன்னால கீ வந்துச்சு. தேங்க்யூ.